மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 26. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. சிறுமந்தையில் உள்ள ஆடுகள் தீமையை கண்டு அஞ்சுவதில்லை. காரணம், கர்த்தருடைய உதவி அவர்கள் பட்சமாகவும் அவரோடு கூட அவரும் இருப்பதே ஆகும். மேலும் ஏற்கனவே செலுத்தப்பட்ட மீட்புக்கான விலையின் மூலம் நமக்கு அவர் காண்பிக்கும் தயவை வெளிப்படுத்தியுள்ளார். அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தையில் மரணம் என்பது நிரந்தரமான அழிவு அல்ல என்ற உறுதிப்படுத்துதலின் மூலமாகவும் அவர் அவர்களோடு இருக்கிறார். இவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் பாட்டு பாடி தங்களுடைய இருதயத்தில் இசை எழுப்பி கடந்து போவார்கள் என்பதில் ஆச்சரியம் இல்லை. ஆட்டிடையவர்கள் வைத்திருக்கும் துரடு ஆடுகளை இடர்பாடுகளிலிருந்து விடுவிக்கவும், எதிரியின் பயங்கரமான தாக்குதலிலிருந்து பாதுகாக்கவும், ஆடுகள் கவனக்குறைவு செல்லும் போது தண்டிக்கவும் பயன்படுகிறது. அதாவது கோலினுடைய இந்த அனைத்து பயன்களும் ஆடுகளின் நன்மைக்காகவும் அவைகளின் தேவைக்காகவுமே இருப்பதைப் போலவே கர்த்தருடைய சிறுமந்தையையும் அவருடைய மெய்ப்பனின் அவருடைய கோலின் விஷயத்திலும் இருக்கும். உண்மையான ஆடுகள் மெய்ப்பனுடைய வழிநடத்துதலை நேசிக்க கற்றுக்கொண்டு அவைகளினால் ஆறுதல் அடையும் என்பதே ஆமேன்.